Hello everyone. இன்னைக்கு 10th Physics Unit 1 Answer Briefly 6 question பார்க்க போறோம். State the principle of moment. Principle of moment தான் என்னன்னு கேக்குறாங்க. First நம்ம moment அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா, இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு. இந்த ஆப்ஜெக்ட் மேல ஒரு ஃபோர்ஸ் வந்து நம்ம அப்ளை பண்றோம். இந்த ஃபோர்ஸ் அப்ளை பண்றதுனால இந்த ஆப்ஜெக்ட் என்ன ஆகும்னா டர்ன் ஆகும், இல்லைன்னா வந்து ரொட்டேட் ஆகும். இதை நம்ம என்ன சொல்லுவோம்னா ஒரு டர்னிங் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்படி ஒரு ஆப்ஜெக்ட்ல நம்ம ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்றோம்ல, அந்த அப்ளை பண்ற ஃபோர்ஸ்னால ஒரு ஆப்ஜெக்ட் ஒரு டர்னிங் எஃபெக்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிச்சுன்னா அதை தான் வந்து நம்ம மூமெண்ட் அப்படின்னு சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்மளுக்கு இங்கே ஒரு டோர் இருக்கு. இந்த டோரை வந்து புஷ் பண்றோம். இதுல நம்ம புஷ் பண்றது தான் இந்த ஆப்ஜெக்ட்ல நம்ம கொடுக்குற ஃபோர்ஸ். ஓகேவா? புஷ் பண்றதுனால இந்த டோர் என்ன ஆகுது, ரொட்டேட் ஆகி ஓப்பன் ஆகுது. அதாவது இங்க ஒரு டர்னிங் எஃபெக்ட் வந்து என்ன ஆகுது, ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ இதுதான் மூமெண்ட். நெக்ஸ்ட் அடுத்து வந்து என்ன கேட்டிருக்காங்க, பிரின்சிபிள் ஆஃப் மூமெண்ட் அப்படின்னா என்னன்னு கேட்குறாங்க. பிரின்சிபிள் ஆஃப் மூமெண்ட் எப்போ அப்ளிகபிள்னா, இதுக்கு ஒரு பாடி வந்து எப்படி இருக்கணும், ஒரு ஈக்லிபிரியம் ஸ்டேட்ல இருந்தாதான் இந்த மூமெண்ட் இந்த பிரின்சிபிள் ஆஃப் மூமெண்ட் வந்து அப்ளிகபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஈக்லிபிரியம்னா அந்த பாடி வந்து எப்படி இருக்கணும், பேலன்ஸ்டா, அதாவது ஸ்டெடியா வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அதாவது ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இங்க ஒரு சீசா வந்து இருக்கு. ஒரு சைட்ல ஒரு பர்சன் உட்காடுறாங்க, இன்னொரு சைட்ல இன்னொரு பர்சன் உட்காந்துருக்காங்க. இது நடுவுல அதை வந்து ஸ்டெடியா வச்சிருக்கிறதுக்கு இருக்கிறது தான் பிவட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்ப இவங்க ரெண்டு பேரோட வெயிட் இருக்குல்ல, அதுதான் இங்க ஃபோர்ஸா வந்து ஆக்ட் ஆகும். இப்போ இவங்க கொடுக்குற ஃபோர்ஸ்னால, லெஃப்ட் சைட் பர்சன் கொடுக்குற ஃபோர்ஸ்னால இந்த பிவட்டை சுற்றி அந்த சீசா டேர்ன் ஆக ட்ரை பண்ணும். அதாவது டேர்னிங் எஃபெக்ட் வந்து ஒன்று ப்ரொடியூஸ் பண்ணும். அதே மாதிரி ரைட் சைட் பர்சன் உட்காந்துருக்க ஃபோர்ஸ்னால இங்கேயும் ஒரு டேர்னிங் எஃபெக்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ இப்போ இவங்க ரெண்டு பேரோட டேர்னிங் எஃபெக்டும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா தான் அந்த ஆப்ஜெக்ட் வந்து எப்படி இருக்கு, பேலன்ஸ்டா இருக்கு அப்படின்னு அர்த்தம். இதுதான் பிரின்சிபல் ஆஃப் மூமெண்ட் என்ன சொல்றாங்கன்னா, clockwise movement equal to anti clockwise movement அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இப்போ வந்து இந்த பிவட் வந்து இருக்கு. இந்த பிவட்டை சுற்றி கிளாக் வைஸில் ஒரு டேர்னிங் எஃபெக்ட் நடக்கும். அதாவது மூமெண்ட்னா டேர்னிங் எஃபெக்ட் தானே சொல்கிறோம். கிளாக் வைஸில் ஒரு டேர்னிங் எஃபெக்ட் நடக்கும். அதே மாதிரி ஆன்டி கிளாக் வைஸ்லேயும் நமக்கு ஒரு டேர்னிங் எஃபெக்ட் நடக்கும். இந்த ரெண்டு டேர்னிங், அதாவது இந்த ரெண்டு மூமெண்ட்டுமே ஈக்குவலாக இருந்தால் தான் ஒரு பாடி எப்படி இருக்குது, ஒரு ஈக்லிபிரியம் ஸ்டேட்டில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வச்சு நமக்கு இன்னொன்று சொல்கிறாங்க, அதாவது sum of clockwise movement equal to sum of anti-clockwise movement. அதாவது இப்போ நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குன்னா, அந்த ஆப்ஜெக்ட்ல இப்போ இந்த லெஃப்ட் சைட்ல வந்து இந்த ஒரு மூமெண்ட் மட்டும் தான் ப்ரொடியூஸ் ஆகணும் இல்லை, இதுல நிறைய மூமெண்ட் கூட ப்ரொடியூஸ் ஆகலாம். 1 2 அது மாதிரி நிறைய போயிட்டே இருக்கலாம். அதே மாதிரி இந்த ரைட் சைட்லுமே சேம், அதே சிங்கிள் மூமெண்ட் தான் ப்ரொடியூஸ் ஆகணும் இல்லை, அதுலேயுமே வந்து 1 2 அது மாதிரி போயிட்டே இருக்கலாம். ஸோ இது மாதிரி இந்த லெஃப்ட் சைடில் ப்ரொடியூஸ் ஆகிற எல்லா மூமெண்ட்டையும் நம்ம டோட்டல் பண்ணாலும், அதே மாதிரி ரைட் சைடில் ப்ரொடியூஸ் ஆகிற மூமெண்ட் எல்லாத்தையும் டோட்டல் பண்ணாலும் நமக்கு ஈக்குவலாக இருக்கும். அதுதான் பிரின்சிபல் ஆஃப் மூமெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இதுக்கு நமக்கு ஒரு ஃபார்முலாவும் கொடுத்துருக்காங்க. F1 இன்ட்டு D1 ஈக்குவல் டு F2 இன்ட்டு D2. அதாவது F1 F2 அப்படின்னு சொல்கிறது வந்து என்னன்னா, அந்த ஆப்ஜெக்டோட ஃபோர்ஸஸ் தான் F1 அண்ட் F2 அப்படின்னு சொல்கிறாங்க. தென் D1 D2ன்றது என்னன்னா, அந்த ஆப்ஜெக்ட்ல இருக்க பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் தான் D1 D2 அப்படின்னு சொல்றாங்க. பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ், அதாவது பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ்னா என்னன்னா, இப்போ இந்த நடுவில் வந்து பிவட் இருக்கு. இந்த பிவட்டும் அந்த ஃபோர்ஸ் அப்ளை ஆகிற டிஸ்டன்ஸ் வரைக்கும் எப்படி நம்ம 90 டிகிரியில் ஷார்ட்டஸ்டாக கேல்குலேட் பண்ணுவோம், அதை தான் வந்து பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ நம்ம ஓவராலாக என்னென்ன கான்செப்ட் வந்து பார்த்துருக்கோம்னா, ஃபர்ஸ்ட் நம்ம மூமெண்ட் அப்படின்னா பார்த்தோம். மூமெண்ட்னா என்னன்னா, ஒரு ஆப்ஜெக்ட்ல வந்து நம்ம என்ன பண்றோம், ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும்போது ஒரு டேர்னிங் எஃபெக்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிச்சுன்னா அதுதான் வந்து மூமெண்ட் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? நெக்ஸ்ட் பிரின்சிபல் ஆஃப் மூமெண்ட் வந்து எப்போ அப்ளிகபிள் அப்படின்னா, ஒரு பாடி வந்து கண்டிப்பா ஈக்லிபிரியம் ஸ்டேட்ல இருந்தாதான் அந்த பிரின்சிபல் ஆஃப் மூமெண்ட்டே அப்ளிகபிள் ஆகும்.
அந்த பிரின்சிபல் ஆஃப் மூமெண்ட் என்ன சொல்ல வராங்க, அதோட கிளாக் வைஸ் ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குன்னா அதோட கிளாக் வைஸ் மூமெண்ட்டும் ஆன்டி கிளாக் வைஸ் மூமெண்ட்டும் நமக்கு எப்படி இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். அதாவது கிளாக் வைஸ் டைரக்ஷனில் ப்ரொடியூஸ் ஆகிற எல்லா டேர்னிங் எஃபெக்டும் ஆன்டி கிளாக் வைஸ் அதாவது ஆன்டி கிளாக் வைஸ் மூமெண்ட்லையும் ப்ரொடியூஸ் ஆகிற எல்லா டேர்னிங் எஃபெக்டும் நமக்கு எப்படி இருக்கும், ஈக்குவலாக இருக்கணும். இதை தான் நம்ம பிரின்சிபல் ஆஃப் மூமெண்ட் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? இதுக்கான ஃபார்முலா என்ன கொடுத்துருக்காங்க, F1 into D1 equal to F2 into D2 கொடுத்துருக்காங்க. இதுதான் ஓவரால் பிரின்சிபல் ஆஃப் மூமெண்ட்டோட கான்செப்ட். அவ்வளோதான். தேங்க்யூ.